என்னப்பா இது கள்ள ஓட்டு பிஆர் பாட்டு ஐயோ பிக் பாஸ் வந்து இதை டாஸ்க்காகவே கொடுக்குறாருன்னா யாரோ ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக ஊர்ஜினப்படுத்த முடியுது. அது யார் பண்ணுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அதனால தான் அது டாஸ்க்காக கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே வந்து என்னென்னா எல்லாருமே வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விம் டோமெக்ஸ் இதில் மட்டும் இவங்களுக்கு எப்படி வாக்குகள் வந்தது, அதனால் இவங்க தான் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த பொண்ணு மேலே வைக்கும்போது அந்த பொண்ணு மனமுடைந்து நிற்கும் காட்சியை பார்க்குறோம். அதற்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, விசித்ரா அவர்கள் வந்து இந்த பொண்ணு வந்து டோமெக்ஸில் பண்ணுது இதெல்லாம் எனக்கு தெரியாது, பூர்ணிமா சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சாப்டராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கு. வரும்போது நம்ம அழுகணும், அட்டகாசம் பண்ணணும், அப்போ தான் நம்ம மேலே ஃபோக்கஸ் வரும். ஃபோக்கஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அப்படி மாறணும்னு இந்த பொண்ணு பிக் பாஸ் பற்றி எல்லா நூக்கன் கார்னரையும் படிச்சுட்டு வந்திருக்குப்பா, புக்கே போடும்பா இந்த பொண்ணு அப்படி இப்படின்லாம் சொன்ன உடனே ரொம்ப அழுகுறாங்க, வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். பட் இது ஒரு டாஸ்க்கு தான், யாராவது அப்படி பண்ணாங்க. இதில் என்னென்னா இப்போ மிஸ்டு காலும் உண்டு. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஃபேன்ஸுங்கிறது ஆர்கானிக்காக வந்தாதாங்க அவங்க வெற்றி பெற முடியும். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் பூட்டோ காட்டோ இதில் வந்து எவ்வளோ வாக்குகள்லாம் செலுத்தும், அப்படி வாக்குகள் செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் ஒரு ரிவ்யூவர் அவங்க பொண்ணே உள்ளே இருக்கிறாங்க, அவங்க அதை பண்ணிட்டு போகலாம் ஈஸி. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்காது என்னை பொறுத்த வரையும். இந்த இவங்க சொல்கிறதெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியா தான் சொல்கிறாங்க. அது வந்து ஃபேன்ஸ் உருவானா ஃபேன்ஸ் தான் ஒவ்வொரு பாட்டு ஈட்டெல்லாம் போட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்களே தவிர்த்து, காசு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு பண்ணுற மாதிரி ஃபேன்ஸ் அசிங்கப்படுத்துகிறாரோ பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு எண்ணம் வருது. எனவே பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாப்பிக்லாம் இவங்க எடுத்து பேசும்போது நம்ம வெற்றி பெறவங்கள வெற்றி பெற வைக்கணும்னு தான் நமக்கு தோணுது. அதுக்கு அடுத்தது தினேஷ் பேசும்போது அவருக்கு அந்த மாயா ஸ்குவாட்னு ஒரு ஹேஷ்டேக் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ 35 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் வந்துச்சா? நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன ஹேஷ்டேக் நான் பெருசாக பார்க்குறேன்னா, விசித்ரா ஆர்மி, அர்ச்சனா ஆர்மி, அதுக்கப்புறம் பூர்ணிமாவுக்கு ஏதோ ஒன்று ஃபீனிக்ஸ் பூர்ணிமா, மாயா ஸ்குவாட் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் விஷ்ணுவுக்குலாம் ஒன்றும் இல்லையே. விஷ்ணு, மணி, தினேஷ்க்கு டிசிபின்னு ஒன்று போடுறானுங்க, அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கூட தெரில. விஜயவர்மாவுக்குலாம் ஒன்றும் காணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனவே பிக் பாஸ் இதை எடுத்து விவாதம் பண்ணதில் சில பேருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும்.